இருந்த வண்ணமாக நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். உன்னதங்களில் வாசமாய் இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான மனமகிழ்ச்சியின் மாலை பொழுதிலே ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை தியானிக்க நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இடைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை எங்களோடு கூர்ந்து நடத்துவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எசேக்கியேலின் தொடர் போதனைக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இதுவரை நாம் 18 அதிகாரங்களை தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு 19ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். 19ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இஸ்ரவேலினுடைய இளவரசர்களுக்காக புலம்பும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கான புலம்பல் தான் அது. இப்பொழுது நீங்கள் இந்த அதிகாரம் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், ஒரு போதனையிலிருந்து ஒரு பொயட்ரிக்கு நேரம் இந்த அதிகாரம் வந்துடுறதை நீங்கள் கவனிக்கிறீங்க. ஓகே, 19ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை படிங்க. என்ன சொல்லுதுன்னு பாருங்க. நீ இஸ்ரவேல் பிரபுக்களின் பேரில் ஒரு புலம்பல் பாடி. ஒரு புலம்பல் பாடி. இஸ்ரவேலின் பிரபுக்கள் என்று சொல்லும் பொழுது இஸ்ரவேலினுடைய இளவரசர்கள், அவர்கள் பேரில் ஒரு புலம்பலை பாட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எசேக்கியேலுக்கு சொல்லுகிறார். இஸ்ரவேலின் பிரபுக்களின் பேரில் ஒரு புலம்பலை பாடு. ஸோ ஒரு கவிதை. என்ன கவிதை? புலம்பலின் கவிதை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. 2, 3, 4 வசனங்களை வாசிக்கலாம். எசேக்கியேல் 19, 2, 3, 4, 3 வசனங்கள். சொல்ல வேண்டியது என்னவென்றால், உன் தாய் எப்படிப்பட்டவள்? அவள் ஒரு பெண் சிங்கம். அவள் சிங்கங்களுக்குள்ளே படுத்திருந்து பால சிங்கங்களின் நடுவிலே தன் குட்டிகளை வளர்த்தாள். தன் குட்டிகளில் ஒன்று வளர்ந்து பாலசிங்கமாகி இரைத்தேட பழகி மனுஷரை பட்சித்தது. இப்போ முதல் ஒரு இமேஜரி இங்கே கொடுக்குறாங்க. அந்த முதல் இமேஜரி என்ன சொல்லப்பட்டிருக்கிறன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உன் தாய் எப்படிப்பட்டவள்? அவள் ஒரு பெண் சிங்கம். அவள் சிங்கங்களுக்குள்ளே படுத்திருந்து பாலசிங்கங்களின் நடுவிலே தன் குட்டிகளை வளர்த்தாள். தன் குட்டிகளில் ஒன்று வளர்ந்து பாலசிங்கமாகி இரை தேட பழகி மனுஷரை பட்சித்தது. 4வது வசனம் படிங்க. புறஜாதிகளும் அதன் செய்தியை கேட்டார்கள். அது அவர்களுடைய படுகொழியில் அகப்பட்டது. அதை சங்கிலிகளினால் கட்டி எகிப்து தேசத்திற்கு கொண்டு போனார்கள். இப்போ நீங்கள் அதை பாருங்கள், என்ன அழகான ஒரு உருவகம் சொல்கிறாரு. ஒரு பெண் சிங்கம். உங்களுக்கு ஒன்று தெரியணும், மிருகங்களில் பெண் புலி, பெண் சிங்கம் எல்லாம் ஆண்களை விட வீரியம் மிக்கது. தெரியுமா உங்களுக்கு அது? இப்போ ஆணுக்கு ஆண் சிங்கத்திற்கு என்ன ஒரு தேவை இல்லை என்று சொன்னால், தன்னுடைய குட்டிகளை பாதுகாக்க வேண்டும் என்கிற தேவை யாருக்கு இல்லை? ஆண் சிங்கத்திற்கு கிடையாது. பெரும்பாலும் வேட்டைக்கு போகிறது எதுன்னு கேட்டிங்கன்னா, பெண் சிங்கம் தான் வேட்டைக்கு போகும். அதே போல் பெண் புலியும் தான் என்ன பண்ணும்? வேட்டைக்கு போகும். மூர்க்கம் ஜாஸ்தியானது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, பெண் சிங்கத்திற்கும் பெண் புலிக்கும் தான் மூர்க்கம் ரொம்ப ஜாஸ்தி, அதிகம். இங்கே இஸ்ரவேல் என்கிறதான ஒரு தேசத்தை எசேக்கியேலில் ஒரு புலம்பலில் பாடும் பொழுது ஒரு பெண் சிங்கமாக உருவகப்படுத்துகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். அவள் சிங்கங்களுக்குள்ளே படுத்திருந்து பால சிங்கங்களின் நடுவிலே தன் குட்டிகளை வளர்த்தாள். செகண்ட் ஜெனரேஷன், இஸ்ரவேலினுடைய 2வது தலைமுறை. அதனுடைய குட்டிகளில் ஒன்று வளர்ந்து அது பால சிங்கமாகி அது மனுஷரை பட்சித்தது. அது எதை பட்சிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், அது தன்னுடைய வேட்டையாடுவதற்கு இன்னொரு பிற விலங்குகளை போய் பார்க்க வேண்டியது. என்ன எதை பட்சிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, மனிதனை கடிக்க ஆரம்பிக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதனுடைய தன்மை எப்படி இருக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், இஸ்ரவேல் தேசம் ஒரு பெண் சிங்கமாக உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மக்களை பாதுகாக்க வேண்டிய பணியை செய்ய வேண்டிய ஒரு தேசமாக இருந்தது. ஆனால் அது மக்களையே பட்சிக்கிற தேசமாக இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, புறஜாதிகளும் அந்த செய்தியை கேட்டார்கள்.
அது அவர்களுடைய படுகுழியில் அகப்பட்டது. அதை சங்கிலிகளினால் கட்டி எகிப்து தேசத்திற்கு கொண்டு போனார்கள். நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, யூதாவினுடைய ராஜா புறஜாதிகளால் புறதேசத்தாரால் சிறைப்பிடிக்கப்பட்டுகிற ஒரு விஷயத்தை இங்கே முன்வைக்கிறார். அப்போ அந்த சிறைப்பிடிக்கப்பட்டது ஒரு அரசனை குறிக்கிறது. அது புறஜாதி தேசத்தால் சிறைப்பிடிக்கப்படுகிறது. அந்த ஒரு விஷயத்தை எவ்வளவு அழகாக இங்கே அவர் சொல்லி முடிக்கிறார் என்பதை பாருங்கள். சிங்கம் என்று சொல்லும் பொழுது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அதுதான் விலங்குகளின் அரசன் என்று சொல்லுவார்கள். வனத்திற்கு ராஜா நம்ம சொல்றோம், பட் அதுக்கு தெரியுமான்னு தெரியாது, நம்ம தான் சொல்லிட்டு இருக்கிறோம். அதனுடைய வீரியத்தை வைத்து நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். யாராவது ஒருத்தராவது போய் டீச் பண்ணதுக்கு நீங்கள் தான்ப்பா ராஜா அப்படின்னு சொல்லி, அதுக்கு என்ன தெரியும் பாவம். ஆனால் எதனால் அதை சொல்லுகிறோம் என்று சொன்னால், சிங்கம் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் அந்த வனத்தை வைத்திருக்கிற காரணத்தினால் அப்படி நாம் சொல்லுகிறோம். சிங்கத்தை மீறி சிங்கத்தை கிட்ட வேற எந்த விலங்குகளும் என்ன செய்யறதில்லை, வர்றது கிடையாது. அதற்கு அப்படிப்பட்ட ஒரு தன்மையும் பலமும் அசுர பலமும் இருக்கிறபடியினால் தேசத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கிற ஒரு தலைமை, ஆனால் அந்த தேசத்தை அழிக்கும் அடையாளமாக அந்த தலைமை மாறிவிடுகிறது என்பதைத்தான் நீங்கள் இங்கே கண்டுபிடிக்கிறீர்கள். இப்போ 5வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிச்சீங்கன்னு சொன்னால், 2வது சிங்கத்தை பற்றி நீங்கள் அங்கே வாசிக்கிறீர்கள். எசேக்கியேல் 19 5 முதல் 9 வசனங்கள். தாய் சிங்கம் காத்திருந்து தன் நம்பிக்கை அபத்தமாய் போயிற்றென்று கண்டு அது தன் குட்டிகளில் வேறொன்றை எடுத்து அதை பாலசிங்கமாக வைத்தது. அது சிங்கங்களுக்குள்ளே சஞ்சரித்து பாலசிங்கமாகி இரை தேட பழகி மனுஷரை பட்சித்தது. அவர்களுடைய பாழான அரமனைகளில் திரிந்து அவர்களுடைய பட்டணங்களை பாழாக்கிற்று. அதனுடைய கெர்ச்சிப்பின் சத்தத்துக்கு தேசமும் அதிலுள்ள யாவும் திகைத்தது. அப்பொழுது சுற்றுப்புறத்து ஜாதிகள் அதற்கு விரோதமாக எழும்பி வந்து தங்கள் வலையை அதின்மேல் வீசினார்கள். அது அவர்களுடைய படுகுழியிலே அகப்பட்டது. அவர்கள் அதை சங்கிலிகளினால் கட்டி ஒரு கூட்டுக்குட்படுத்தி அதை பாபிலோன் ராஜாவினிடத்துக்கு கொண்டு போனார்கள். இனி அதன் சத்தம் இஸ்ரவேலின் பர்வதங்களின் மேல் கேட்கப்படாதபடிக்கு அதை அரணான இடங்களில் கொண்டு போய் அடைத்தார்கள். இப்போ ஒரு ராஜா பிடிக்கப்பட்டு போயிட்டாரு, இன்னொரு ராஜா வர்றார். அவனும் என்ன செய்யப்படி இருக்கிறான் என்று சொன்னால், கொடுமைக்காரனாக இருக்கிறான், துரோகியாக இருக்கிறான், கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவனாக இருக்கிறான். ஆகினாலே நடைபெறுகிற விஷயம் என்ன சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, அவனும் புறஜாதி தேசத்தால் சிறைப்பிடிக்கப்படுகிறான், தோல்வியை சந்திக்கிறான். இப்போ இது ஒரே ஒரு தலைவருடைய தோல்வி என்று சொல்ல முடியாது, முழுமையான தலைமைத்துவத்தினுடைய தோல்வி. ஹெட்ஷிப், லீடர்ஷிப். There is a difference between leader and leadership. So it is the failure of the leadership. ஒரு தலைமைத்துவம் என்பதை முழுமையாக இங்கே தோல்வியடைகிறது, பாதிக்கப்படுகிறது என்பதை குறிக்கிறதா இருக்கிறது. அப்போ ஒரு ராஜா வருகிறான், அவன் ஜனங்களை தேசத்தை பாதுகாக்க வேண்டியவன், மாறி செயல்படும் பொழுது புறஜாதிகளால் அவன் சிறைப்பிடிக்கப்படுகிறான். அதைத் தொடர்ந்து இன்னொரு ராஜாவை ஏற்படுத்துகிறார்கள். அவனும் என்ன செய்கிறான் என்று சொல்லி கேட்டீர்கள் என்று சொன்னால், அதே மாதிரி ஒரு கொடூரக்காரனாக கொடுமை உள்ளவனாக இருக்கிறான். அவனும் என்ன செய்கிறான் என்று சொன்னால் சிறைப்பிடிக்கப்பட்டு போகிறான். இந்த ரெண்டையும் தொடர்ச்சியாக சொல்லுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட தலைவரை பற்றிய தலைவரனுடைய அழிவை பற்றியோ தலைவரனுடைய மோசமான செயலை பற்றியோ ஒரு நபரை பற்றி சொல்லாமல் இஸ்ரவேலினுடைய தலைமைத்துவம் பாதிப்புக்குள்ளாய் இருக்கிறது என்கிற விஷயத்தை சொல்லப்படுகிறது. ஆகினால நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஏதாவது ஒரு நிலைமையிலே எல்லோரும் என்ன வகிக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு தலைமைத்துவம் வகிக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த தலைமைத்துவம் என்கிறதான விஷயம் பல்வேறு நிலைகளிலே சொல்லப்படுகிறது. எப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு சர்ச் இருக்காருன்னா ஒரு பாஸ்டர் ஒரு தலைவராக இருக்கிறார். ஓகே, அவருக்கு ஒரு தலைமைத்துவம் என்கிறதான பணி கொடுக்கப்படுகிறது. நீங்கள் ஒரு தொழிற்சாலை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதற்கு ஒரு தலைமைத்துவம் என்று ஒன்று இருக்கிறது. சரி, அந்த ஒரு தலைமைத்துவத்தின் கீழே நாம் எல்லாருமே ஒருத்தர் இருந்தாலும் அந்த தலைமைத்துவத்தின் கீழே இருக்கிறவர்களும் ஒரு தலைமைத்துவமாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
இப்போ பாஸ்டர் வந்து ஒரு லீடர்ஷிப்பில் இருக்கிறான்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், அங்கே இருக்கிற விசுவாசிகளும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு லீடர்ஷிப்பில் இருக்கிறாங்க, ஏதாவது ஒரு லீடர்ஷிப்புக்குள்ளே அவங்க இருப்பாங்க. இட் இஸ் நாட் ஓன்லி இந்த சர்ச் அட்மினிஸ்ட்ரேஷன். இப்போ குடும்பத்தினுடைய தலைவன் இருக்கிறான்னு சொன்னால் அவனுக்கு ஒரு லீடர்ஷிப் பொசிஷன் இருக்குது. அவர் தலைவர், குடும்பத்தின் தலைவருங்கிற பேர் அவர். நீங்கள் போய் ரேஷன் கார்டு எடுத்து பாருங்கள், என்ன போட்டிருப்பாங்க? குடும்பத் தலைவர் போட்டிருப்பாங்கல்ல. சரி, குடும்பத் தலைவர் அப்படின்னு போட்டாங்க ஆணுக்கு. பெண்ணுக்கு என்ன போடுறாங்க? தலைவின்னு போடுறாங்கல்ல. அப்போது அது ஒரு லீடர்ஷிப் தானே? யோசிச்சு பாருங்க, அது ஒரு லீடர்ஷிப் தான். ஸோ என்ன நீங்கள் புரிந்து கொள்ளணும்னு கேட்டீங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு மனிதர்களும் ஏதோ ஒரு நிலைமையிலே தலைமை பண்பு வகிக்கிறவர்களாய்த்தான் காணப்படுகிறார்கள். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ வீட்டில் இருக்கிற பசங்களை, ஒரு வீடு இருக்குது, அப்பா குடும்ப தலைவர்னு சொல்கிறாரு. அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மாவை குடும்ப தலைவின்னு சொல்கிறாங்க. அதற்கப்புறம் முதல் பிறந்த பையன் என்ன சொல்கிறாங்க? தலைப்பிள்ளைங்கிறாங்க இல்லையா? அப்போ அதில் ஒரு தலைமைத்துவம், அங்கே ஒரு சிறிய தலைமைத்துவம் அதற்குள்ளே இருக்கிறதை நீங்கள் கண்டுபிடிக்கிறீர்கள். அதற்கு பிறகு ரெண்டாவது பிள்ளையாக இருந்தாலும் மூணாவது பிள்ளையாக இருந்தாலும் உடனடியான ஒரு தலைமைத்துவத்திற்கு அவர்கள் வர முடியாவிட்டாலும் அவர்களுக்கும் ஒரு தலைமைத்துவம் காத்திருக்கிறது. அவர்களும் என்ன செய்கிறார்கள் சொல்ல தலைமைத்துவத்திற்குள் வந்து விடுகிறார்கள். இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், உலகத்தில் மனிதனாய் பிறந்த எல்லாருக்கும் தலை இருந்தால் அவர்கள் தலைமைத்துவத்தை பண்பை உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய தீர்மானம். தலை இல்லைன்னா நீங்கள் விட்டுறலாம். அவங்களுக்கு என்ன இல்லைன்னு அர்த்தம்? தலைமைத்துவம் என்கிறதான பண்பு தேவையில்லை. இப்போ தலை இல்லாத யாராவது ஒரு இருப்பாங்களா? இந்த தலை இல்லாமல் யாராவது ஒரு இருக்க வாய்ப்பு இருக்கா? கர்த்தர் தலைகளை கொடுத்திருக்கிறார், ஒவ்வொருத்தருக்கும் தலையை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், இஃப் யூ ஆர் ஹேவிங் எ ஹெட், தட் மீன்ஸ் யூ மஸ்ட் ஹேவ் எ லீடர்ஷிப் குவாலிட்டி. தலைமைத்துவ பண்பு கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதனால் தான் நீங்கள் ஒரு தனிப்பட்ட நபரை பற்றி குறிப்பிட்டு சொல்லாமல், சிங்கம் பாலசிங்கம் தலைமைத்துவம், அது சிறைப்பிடிக்கிறார்கள், அடுத்த ஒரு பாலசிங்கத்தை உருவாக்குகிறார்கள், அதுவும் அப்படி செய்கிறது, அதுவும் தலைமைத்துவம். இப்போ மொத்தத்தில் தலைமைத்துவம் சீரழிந்திருக்கிறது, தலைமைத்துவம் கெட்டுப்போய் இருக்கிறது என்கிறதான ஒரு செய்தியை எசேக்கியேல் மூலமாக யூதா ஜனங்களுக்கு சொல்லப்படுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். ஆகினால் நாம் இன்றைக்கு இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்று சொன்னால், எனக்கென்று ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட தலைமைத்துவத்தில் நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய பொசிஷன் எப்படி இருக்கிறது, என்னுடைய தலை சரியாக இயங்குகிறதா, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த தலைமைத்துவத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நாம் சிந்திக்கிற சிந்தனை மூளை. அடுத்து தலைமைத்துவத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், நாம் பார்க்கிற பார்வை. அடுத்து தலைமைத்துவத்திற்கு மிக முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நாம் கேட்கிற செய்திகள். அடுத்தது தலைமைத்துவத்தில் இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப முக்கியமானது எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாய் தான். இந்த நாக்கும் வாயும் படன்னு அடிக்கிறதுல தான் எல்லாமே இருக்கிறது. நீங்கள் சிந்திக்கிறது கூட தெரியாது, கேட்குறது கூட கண்டுபிடிக்க முடியாது, பார்க்குறது கூட யாரும் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? ஆனால் நீங்கள் வாயை திறந்து வார்த்தையை வெளியே விட்டுட்டீங்களோ, நீங்கள் என்ன செய்ய முடியாது என்று சொன்னால், ஒரு முறை உங்களுடைய வாயிலிருந்து சொல் வெளியே வந்துருச்சுன்னா அதற்கப்புறம் யூ கேனாட் டேக் இட் பேக் அகெயின். வந்தது தான். அதனால தான் அநேகர் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொல்லி கேட்டீர்கள் என்று சொன்னால், எவ்வளவு தூரம் மௌனம் காக்க முடியுமோ அவ்வளவு தூரம் மௌனம் காக்க வேண்டும். தலைமைத்துவத்தினுடைய மிக முக்கியமான பண்புகளில் ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், நீண்ட நேரம் அமைதியாக இருப்பது தலைமைத்துவத்தினுடைய மிக முக்கியமான பண்புகளில் ஒன்று. இதற்கு ஒருவரை உதாரணமாக சொல்ல முடியும். காலஞ்சென்ற நம்முடைய பாரதத்தின் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங். நீங்கள் பாருங்கள், அவர் என்றைக்குமே பேசவே மாட்டார், பேசாமல் இருப்பார். அவர்கிட்ட கேட்குறாங்க, அவர் கிட்டத்தட்ட 10 வருஷம் பிரைம் மினிஸ்டராக இருந்தார் இல்லையா? 2004 2014 வரைக்கும் ஒரு பிரைம் மினிஸ்டராக இருந்தார். அவர்கிட்ட ஒரு தடவை ஒரு பேட்டி கேட்குறாங்க. என்ன தெரியுமா கேட்குறாங்க? நீங்கள் ஒரு தேசத்தினுடைய தலைவர், பிரதம மந்திரியாக இருக்கிறீங்க, நீங்கள் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்களே. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? நான் பேசிட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு மேலே பேசுறதுக்கு ஆளே கிடையாது. ஆதலால் இவர்கள் எல்லாரும் எனக்கு பேசுகிறார்கள்,
அது எல்லாம் எப்போ பேச முடியல அப்படின்னு சொல்லும்பொழுது நான் பேசுவேன். அவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? நான் பேசிட்டேன்னா, பதில் சொல்லிட்டேன்னா, அதற்கப்புறம் பேசுறதுக்கு யார் இல்லை? ஆள் இல்லை. ஆகையினாலே நான் அமைதியாக இருக்கிறேன். ஒரு மனிதன் அமைதியாக இருக்கிறான் என்பதனாலேயே அவனுடைய தலைமைத்துவம் மோசமான தலைமைத்துவம் என்று சொல்லவே முடியாது. அதற்கு டாக்டர் மன்மோகன் சிங் மிக சிறந்த ஒரு உதாரணம். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தினுடைய மாணவனாக டாக்டரேட் பட்டம் பெற்று 16 டாக்டரேட் பட்டம் பெற்றவர். 1 2 கிடையாது, 16 டாக்டரேட். பொருளாதாரத்தினுடைய மிகப்பெரிய மேதை. அந்த காலத்திலேயே ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருந்திருக்கிறார் அவர். இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், இப்படி பல விஷயங்களில் அவருடைய காரியம் காணப்பட்டிருக்கிறது. அவருடைய பொருளாதாரத்தினுடைய அந்த நிபுணத்துவத்திற்காக ஒரு சிலர் சொல்லுகிறார்கள், எனக்கு அது நீங்கள் சரிபார்த்து கொள்ளுங்கள், சொல்கிறத சொல்கிறேன், எனக்கு தெரியாது. சவுதி கவர்மெண்ட் வந்து அவர் ஆலோசகராக வைத்திருந்தார்கள் பொருளாதாரத்திற்காக அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் சொல்லப்படுகிறது. ஈவன் நம்முடைய பிரதமர் மோடி கூட அவர் வீட்டுக்கு போனார். சில விஷயங்களை பற்றி பேசுவதற்காக கேட்பதற்காக அவருடைய வீட்டிற்கு போய் இறங்கினார். அந்த நியூஸ் எனக்கு நல்லாவே தெரியும். அவரும் அவருடைய மனைவி வந்து அவரை வீட்டு வாசலிருந்து வரவேற்றுட்டு போனாங்கங்கிற செய்தியெல்லாம் வெளியே வந்தது. அவர் எதற்காக போனார்? இந்த பொருளாதாரத்தை பற்றி எதுவும் கேட்கறதுக்கு தான் போயிருக்கார் அப்படிங்கிற செய்திகள் வெளியே வந்தது. சரி, நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு தலை அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருக்குமே தலை இருக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கக்கூடாதுன்னா, பாஸ்டர் தானே தலைவர், அப்போ நான் யார்? உங்களுக்கு தலை இருந்தால் நீங்கள் யார் தான்? அதை சொல்லுங்கள் முதல்ல. தலை இருக்கிற ஆளுக்கு பேர் என்னது? தலைவர். அப்போ அந்த தலைமைத்துவத்தினுடைய பண்பு இருக்கிறதா? நான் என்ன சிந்திக்கிறேன், நான் எதை பார்க்கிறேன், நான் எதை கேட்கிறேன். இப்போ நம்முடைய சிந்தனையும் பார்வையும் கேள்வியும் தான் என்னவாக வெளியே வருகிறது என்று சொன்னால் வார்த்தையாக வெளியே வருகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ தலைமைத்துவம் சீர்கெட்டு போவதற்கு காரணம் என்ன என்கிற காரியத்தை நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால், நம்முடைய சிந்தனைகள், பார்வைகள், எண்ணங்கள், கேள்விகள் இவைகளிலே நாம் சரியாக இல்லாமல் இருப்பதுதான் தலைமைத்துவம் சீர்கெட்டு போவதற்கான காரணம். சரி, தலைமைத்துவம் சரியாக இருப்பதற்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், வழி இருக்கு. இது மட்டும்தான் ஒரே வழி, இதை தவிர வேற வழி இல்லவே இல்லை. ஆகையினால்தான் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். தலைவன் என்று சொல்லுபவன் துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்கக்கூடாது, பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரக்கூடாது. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருந்தால் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டவன், அவன் தன் காலத்தில் தன் கனியை தருபவன், அவன் இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பவன். அது மட்டுமல்ல, தலைவருடைய செயல்கள் அவன் செய்வதெல்லாம் என்ன செய்யும்? வாய்க்கும். தலைவருடைய செயல்களெல்லாம் வாய்க்குது. நம்ம மக்கள் சொல்லணும், நம்ம தலைவர் தொட்டார்னா எதுனாலும் விளங்கும்பா அப்படி சொல்லணும். இப்படி சொல்லக்கூடாது. அவர் போய் ஏதாவது தொட்டுட்டு வந்தார்னா எதுவுமே விளங்காது, அவர் அனுப்பாத அப்படி சொல்லக்கூடாது. அவர் கை வச்சார்னா எதுவுமே விளங்காது அப்படி சொல்லக்கூடாது. அவர் போனார்னா அது ஒரு ஆசீர்வாதம், அங்கே ஒரு பிளஸ்ஸிங் இருக்குது அப்படின்னு சொல்லணும். குடும்பத்தினுடைய, சமுதாயத்தினுடைய, தேசத்தினுடைய, திருச்சபையினுடைய தலைவர்களாக கர்த்தர் ஏதாவது ஒரு நிலைமையிலே ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்கிற சந்தோஷமான செய்தி எத்தனை பேருக்கு இன்னைக்கு சந்தோஷமா புரிஞ்சுது? ஆமேன். ஆமாம். இதில் வந்து நம்ம என்ன சொல்லக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, இது பொம்பளை தலை, இது ஆம்பளை தலை அப்படின்னு கிடையாது. தலை தான் இல்லையா? அதில் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? பொம்பளை தலைக்கும் ஆம்பளை தலைக்கும் எல்லாருமே மூளை தான், எல்லாம் சிந்திக்கிறதும் எல்லாரும் பேசுகிறதான். என்ன பொம்பளை தலைக்கு ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது, கொஞ்சம் ஜாஸ்தியாக பேசுவாங்க, அவ்வளோதான். அதற்கு காரணம் என்னென்னா அவங்களுடைய அமைப்பு அந்த மாதிரி இருக்குது. ஆண்டவரே அப்படி தான் வச்சிருக்கிறார் இல்லையா? ஓகே, இங்கே பெண் சிங்கம் என்று சொல்லி உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகினாலே கர்த்தர் எனக்கு கொடுத்த தலைமைத்துவ பண்பை தேசத்தின் சமாதானத்திற்காக, திருச்சபைகளின் வளர்ச்சிக்காக, குடும்பங்களினுடைய ஆசீர்வாதத்திற்காக செலவு பண்ணுவேன் என்று சொல்லி தலையில் கை வச்சு ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். கர்த்தர் எனக்கு கொடுத்த தலைமைத்துவ பண்பை தேசத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக, திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காக, குடும்பங்களின் சமாதானத்திற்காக நான் செலவு பண்ணுவேன். ஆண்டவரே, என்னுடைய தலைமைத்துவத்தை பயன்படுத்தும். என்னுடைய தலைமைத்துவத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய தலைமைத்துவம் தேவனுக்கான, தேவனுடைய வழிகளில் நடக்கிற தலைமைத்துவமாக, தேவனுடைய வார்த்தையின்படியான தலைமைத்துவமாக இருக்கட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். இன்றைக்கு இருந்து யூ ஹாவ் டு எக்ஸசைஸ் யுவர் லீடர்ஷிப். உங்களுடைய தலைமைத்துவத்தை என்ன பண்ணணும்? எக்ஸசைஸ் பண்ணணும். பண்ணுவீங்களா? இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம்? யாரோ ஒரு தலைவர் இருப்பார், நம்ம கீழே இருப்பான்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு எத்தனை பேருக்கு புரிஞ்சுது நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு தலைவர்கள் என்று சொல்லி? புரிஞ்சுதான்? புரியலையா? ஒன்றுமே பேச மாட்டேங்கிறீங்களே. நல்ல செய்தி சொல்லியிருக்கணும், கெட்ட செய்தி சொல்லியிருக்கணும் உங்களுக்கு.
ஆமாம், சந்தோஷமான செய்தி சொல்லியிருக்கிறேன் நான். ஓகே, இப்போ அடுத்த ஒரு உருவத்தை பாருங்க. 19ஆம் அதிகாரத்தினுடைய 10 முதல் 14 வசனங்கள். இதோடு இந்த அதிகாரம் முடிகிறது. இதில் இருக்கிற விஷயங்களை நாம் தியானிக்கலாம். நீ அமெரிக்கையோடு இருக்கையில் உன் தாய் தண்ணீர் ஓரமாய் நாட்டப்பட்டதும் மிகுதியான நீர்ப்பாய்ச்சலால் கனித்தருகிறதும் தழைத்திருக்கிறதுமான திராட்சை செடியாய் இருந்தாள். ஆளுகிறவர்களின் செங்கோலுக்கேற்ற பலத்த கொப்புகள் அதற்கு இருந்தது. அதன் வளர்த்தி அடர்த்தியான கிளைகளுக்குள்ளே உயர ஓங்கி தன் உயரத்தினாலே தன் திரளான கொடிகளோடும் கூட தோன்றிற்று. ஆனாலும் அது உக்கிரமாய் பிடுங்கப்பட்டு தரையிலே தள்ளுண்டது. காற்றினால் அதன் கனி காய்ந்து போயிற்று. அதன் பலத்த கொப்புகள் முறிந்து பட்டு போயின. அக்கினி அவைகளை பட்சித்தது. இப்பொழுது அது வறண்டதும் தண்ணீர் இல்லாததுமான வனாந்தர பூமியிலே நடப்பட்டு இருக்கிறது. அதன் கொடிகளில் உள்ள ஒரு கொப்பிலிருந்து அக்கினி புறப்பட்டு அதன் கனியை பட்சித்தது. ஆளுகிற செங்கோலுக்கேற்ற பலத்த கொப்பு இனி அதில் இல்லை என்று சொல். இதுவே புலம்பலாயிருக்கும் என்றார். முடிச்சிட்டார். இப்போ அடுத்த ஒரு உருவத்தை சொல்றாரு பாருங்க, நல்ல மெதுவா கவனிங்க. நீ அமெரிக்கையோடு இருக்கையில் உன் தாய் தண்ணீர் ஓரமாய் நாட்டப்பட்டதும் மிகுதியான நீர்ப்பாய்ச்சலால் கனிதருகிறதும் தழைத்திருக்கிறதுமான திராட்சை செடியாய் இருந்தாள். ஆளுகிறவர்களின் செங்கோலுக்கேற்ற பலத்த கொப்புகள் அதற்கு இருந்தது. புரிஞ்சது உங்களுக்கு என்னன்னு சொல்லி? அதாவது உன்னுடைய அந்த கிளை இருக்குல்ல, அந்த கிளையை ஒரு ராஜா ஆளுகை செய்கிறவனுக்கு ஒரு செங்கோல் தயாரிக்கிற அளவிற்கு அது ஒரு பலமாகவும் ஒரு வண்ணமாகவும் அடர்த்தியாகவும் உறுதியாகவும் இருந்தது. புரியுதா? இல்லை சிம்பிளாக நீங்கள் ஒரு முருங்கை மரத்தில் ஒரு செங்கோல் செய்ய முடியுமா? முடியாது, அவ்வளோதான். முருங்கை மரத்தில் செங்கோல் செஞ்சு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. இவங்க சொல்கிறாங்க பாருங்க, உன்னுடைய அந்த பலத்த கொப்புகள் எப்படி இருந்ததாம்? ஆளுகிறவர்களின் செங்கோலுக்கு ஏற்ற வகையிலே. அவன் பார்த்தா சொல்லுவான், இப்போ இதில் ஒரு செங்கோல் செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ராட் இல்லையா, செப்டர் என்று சொல்லுவார்கள், அதை செய்யலாம். அந்த அளவுக்கு இது மரம் நன்றாக இருக்கிறது. அதன் வளர்த்தி அடர்த்தியான கிளைகளுக்குள்ளே உயர ஓங்கி தன் உயரத்தினாலே தன் திரளான கொடிகளோடு கூட தோன்றிற்று. அப்போ இஸ்ரவேல் ராஜ்யம் ஆளுகை செய்யும் ராஜ்யமாக, செழிப்பான ஒரு ராஜ்யமாக, மகிமையான ஒரு ராஜ்யமாக இருந்தது என்பதை சொல்ல வருகிறார். அற்புதமான ஒரு ராஜ்யமாக எது இருந்தது? இஸ்ரவேல் ராஜ்யம் இருந்தது. ஆனால் அதனுடைய அந்த கீழ்ப்படியாமை, அதனுடைய அந்த கலகத்தன்மை, the rebellious spirit, என்ன நடந்தது என்று சொல்லி கேட்டீர்கள் என்று சொன்னால், அது உக்கிரமாய் பிடுங்கப்பட்டது. விருக கோபத்தோடு பிடுங்கப்பட்டது. வேகமாக அது பிடுங்கப்பட்டது. எது? நீர்நிலை அருகே நடப்பட்டு நல்ல கிளைகளோடு வளர்ந்து அற்புதமான திரளான கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிற அந்த செடி கீழ்ப்படியாமல் இருந்தபடியினால் அது வேகமாக கோபமாக பிடுங்கப்பட்டது. பிடுங்கப்பட்டது மட்டுமல்ல, அது தரையிலே தள்ளுண்டது. அடுத்தது கீழ்காற்றினால் அதன் கனி காய்ந்து போயிற்று. அதன் பலத்த கொப்புகள் முறிந்தது, பட்டு போயிற்று. அக்கினி அவர்களை பட்சித்தது. ஒரு காலத்தில் செழுமையாய் இருந்த ராஜ்யம் இன்றைக்கு அது பாலைவனமாக மாறிவிட்டது என்று சொல்லுகிற விஷயத்தை சொல்லப்படுகிறது. வெறுமையாக மாறிவிட்டது. ஸோ இதில் அவர் சொல்லுகிற விஷயத்தை கவனிச்சிங்கன்னு சொன்னால், அதில் அது வறண்டதும் தண்ணீர் இல்லாததுமான வனாந்தர பூமியிலே நடப்பட்டிருக்கிறது. அது என்ன பண்ணும்? அது காஞ்சுதான் இருக்கும், அது ஒன்றுமே இருக்காது. அதன் கொடிகளில் உள்ள ஒரு கொப்பிலிருந்து அக்கினி புறப்பட்டு அதன் கனியை பட்சித்தது. ஆளுகிற செங்கோலுக்கேற்ற பலத்த கொப்பு இனி அதில் இல்லை என்று சொல். இதுவே புலம்பல், இதுவே புலம்பலாய் இருக்கும் என்றார். எப்படிப்பட்ட புலம்பல் என்பதை யோசித்து பாருங்கள். ரொம்ப கொடுமையான விஷயம் இல்லையா? எவ்வளோ வேதனையான விஷயம் என்பதை யோசித்து பாருங்கள். செழிப்பெல்லாம் மங்கி போயிற்று. சரி, இப்போ இந்த 18, 19 2 அதிகாரத்தில் காணப்படுகிற விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட பொறுப்பு இருக்கிறது. அவர்கள் என்ன செய்ய முடியாது என்று சொன்னால், மற்றவர்களை குறை சொல்ல முடியாது, மற்றவர்கள் மேலே குற்றத்தை வைக்க முடியாது. இதனால தான் இது நடந்தது கிடையாது.
நம்மளுடைய காரியங்களுக்கு யார் பொறுப்பாகணும்? நாமே பொறுப்பாக வேண்டும். இது பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளுடைய பற்கள் கூசிட்டுன்னு சொல்றதுல நியாயமே கிடையவே கிடையாது. அது எப்படிங்க நான் சாப்பிட்றதுக்கு உங்கள் பல்லு கூசும்? அவரவர்கள் சாப்பிட்டால் என்ன ஆகும்? அவரவர்களுடைய பற்கள் கூசும். ஆகினால தனிப்பட்ட பொறுப்பு தேவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் சொன்னால், நீ எவ்வளவு பெரிய சூழ்நிலையில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய பின்மாற்றத்தில் இருந்தாலும் மனம் திரும்பினால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். புதிய வாழ்க்கையை தருவதற்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவர் தயாராக இருக்கிறார். அதனால தான் நான் போன வாரம் சொன்னேன், நான் மக்களுடைய மனநிலை வேறு, தேவனுடைய எண்ணம் சிந்தனைகள் வேறு. எப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், மக்கள் எதை அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னால், 5 ரூபா திருடுனா கண்டுக்க மாட்டாங்க. 5 லட்ச ரூபா திருடுனா தான் திருடன் சொல்லுவாங்க. 5 ரூபா திருடனை அவனுக்கு பட்டம் யாராவது கொடுத்துருக்காங்களா? 5 ரூபா திருடுனா திருடன் சொல்லுவாங்களா? கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் பிராக்கெட் இது திருடன் அப்படின்னு சொல்லிட்டு 5 ரூபா திருடன் அப்படின்னு போடுவாங்களா? திருட்டுங்கிறதுக்குள்ள ஆண்டவர் எங்கேயாவது பிராக்கெட் போட்டிருக்காரா? கிடையவே கிடையாது. இப்போ மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், பெரிய பாவங்கள் சிறிய பாவங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வகைப்படுத்தி வச்சிருக்கிறோம். இல்லை, நம்ம வகைப்படுத்தி வச்சிருக்கிறோம்ல, ஆமாவா இல்லையா? ஆனால் ஆண்டவர் அப்படி ஏதாவது சொல்கிறாரா? பெரிய பாவங்கள் சிறிய பாவங்கள் ஏதாவது சொல்கிறாரா? அதாவது நம்மளுடைய அந்த எண்ணங்களை முதல்ல மாற்றணும். பாவம் திருட்டுனா அது திருட்டு தான். 1 பைசானாலும் திருட்டு, 1 லட்ச ரூபாயினாலும் அது என்னதான்? திருட்டு தான். நாம தான் அவ்வாறு வகைப்படுத்தி வைத்திருக்கிறோம். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த சின்ன திருட்டு, சின்ன பொய், சின்ன சின்ன தவறுகள் செய்கிறவனை பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம கண்டுக்கவே மாட்டோம். அவனை மனம் திரும்பணும்னு சொல்லவே மாட்டோம். அவனை நம்ம பெருசாக எதுவும் எடுத்துக்கவே மாட்டோம். இப்போ பெருசாக ஏதாவது ஒன்று பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய வேசித்தனம் பண்ணிட்டான், இல்லாட்டி ஒரு கொலை பண்ணிட்டான், இல்லாட்டி பெரிய வீட்டுக்குள்ளே பெரிய விஷயத்தை திருடிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம என்ன சொல்லணும் கேட்டிங்கன்னா, ஐயோ அவனை சேர்க்காத. நான் என்ன கேட்குறேன்னா, இவனும் மனம் திரும்பணும், அவனும் மனம் திரும்பணும். இவன் மனம் திரும்புவதற்கு அவன் மனம் திரும்புறதுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இல்லை சொல்லுங்கள், இவன் மனம் திரும்புறதுக்கும் அவன் மனம் திரும்புறதுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? மனம் திரும்புதல் எல்லாருக்கும் தேவை. இவனும் மனம் திரும்பணும், அவனும் என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். நம்ம அவனை தான் நமக்கு பெரிய பிக்சராக தெரியும். நமக்கு லென்ஸ் வச்சு பார்ப்போம் அவனை. யார? நமக்குள்ள இல்லைன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் பெரிய பாவங்கள், இதெல்லாம் சிறிய பாவங்கள். அடுத்தது இன்னொரு விஷயம் வர மக்கள் வச்சுருக்கிறாங்க. என்ன வச்சுருக்காங்கன்னா, இதெல்லாம் செய்யக்கூடிய பாவங்கள், அதெல்லாம் செய்யக்கூடாத பாவங்கள். லிஸ்ட்டு நம்மள்கிட்டே இருக்குது. இதெல்லாம் செஞ்சால் பரவாயில்ல, இதெல்லாம் செஞ்சால் பரவாயில்ல. ஒரு பொய் சொன்னால் அது பரவாயில்ல, 5 ரூபா திருடுனா அது பரவாயில்ல, இல்லையா? அப்படிங்கிற மாதிரி சில லிஸ்ட்டு நம்மள்ட்ட இருக்குது. நீங்கள் நான் உண்மையை சொல்லுங்கள், ஒத்துக்கோங்க. அது நான் சொல்கிறது சரிதானே தப்பா? சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்படிப்பட்ட மனநிலை தானே நம்ம எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் ஆண்டவருக்கு அந்த மனநிலை இருக்கா? அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், ஏதாவது ஒரு தவறு செய்தவன் நம்முடைய பார்வையில் அது ஒரு பெரிய தவறு என்று சொல்லப்படும் பொழுது அவன் என்னதான் மனம் திரும்பி வந்தாலும் நம்ம அவனை வித்தியாசமாகவே தான் பார்த்துட்ருப்போம் கடைசி வரைக்கும். பார்ப்போமா பார்க்க மாட்டோமா? என்றைக்காவது இந்த பார்வையை அவனை விட்டு நம்ம எடுத்துருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். அந்த எண்ணத்தை அவன் மனம் திரும்பி வந்தாலுமே அந்த எண்ணத்தை நம்ம விட்டு எடுத்துருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. எடுக்கவே மாட்டோம். ஒன்ஸ் நம்ம மனசில் பதிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அவன் அதுதான். அவன் என்னதான் பாடினாலும், அவன் பாடினா தெரியாதா, அவன் செஞ்சது எனக்கு தெரியாதா, அவன் ஜெபம் பண்ணுறது எனக்கு தெரியாதா, அவன் என்ன செஞ்சுட்டு வந்தான்னு தெரியாதா, அவன் பண்ண திருட்டுத்தனம் தெரியாதா எனக்கு, அவன் இப்போ பிரசங்கம் பண்ணுறான், எவ்வளோ பெரிய திருடன் தெரியுமா அவன்? ஐயா, அதுதான் நான் இல்லைன்னு சொல்ல வரல. கர்த்தருடைய பார்வை நமக்கு தேவை. யாருடைய பார்வை நமக்கு தேவை? கர்த்தருடைய பார்வை நமக்கு தேவை. மனம் திரும்புகிற எல்லாரையும் அவர் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாயிருந்து அவர்களுக்கு புதிய வாழ்க்கையை கொடுக்கிறார். எத்தனை பேர் இதை ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? ஆமேன். தலைமைத்துவம் மிகவும் முக்கியமானது. தலைமைத்துவம் சீர்குலைந்தால் முழு சமுதாயம் அதனுடைய விளைவுகளை அனுபவிக்க நேரிடும். இஸ்ரவேலினுடைய ராஜாக்களுடைய வீழ்ச்சி அதற்கு மிகப்பெரிய சாட்சியாக அமைந்திருக்கிறது. ஆகினாலே நம் ஒவ்வொருவருடைய தலைமைத்துவம் முக்கியமானது. அதாவது பல தலைகள் சேர்ந்தால்தான் ஒரு சரியான தலைமைத்துவத்தை உருவாக்க முடியும். ஆகினால ஒரு தலைமைத்துவம் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு கீழேயும் தலைமைத்துவங்கள் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இல்லாவிட்டால் அது இயங்காது. கண்டிப்பாக என்ன செய்யாது? இயங்காது. குடும்பத்தின் தலைவர் ஆண், ஓகே. ஆனால் பெண்ணும் தலைமைத்துவத்தினுடைய பண்பில் சில விஷயங்களை செஞ்சாதான் அந்த ஆணுடைய தலைமைத்துவம் சிறப்படும். ஆமாவா இல்லையா? இன்னும் ஒன்றுமே பேச மாட்டேங்கிறீங்க நீங்கள். பெண்ணுக்கு தலைமைத்துவத்தில் அவங்க கரெக்டாக அவங்க சில விஷயங்களை செய்யும் பொழுது மட்டும்தான் ஆண் என்கிற தலைமைத்துவம் என்ன பண்ணும்? ஸ்திரப்படும். இது 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 டான்ஸ் ஆடிடுச்சுன்னா அப்புறம் இந்த தலையத்துவம் ஒன்றுமே வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. அதே போலத்தான்
அந்த சமுதாயம் என்கிறதான தலைமைத்துவம். ஒரு கலெக்டர் இருக்கார், அவர் தலைவர். ஆனால் அதுக்கு கீழே இருக்கிறாங்கல்ல ஆட்கள், யார் வரைக்கும் இருக்கிறான்னு சொல்லி கேட்டிங்கன்னா தண்டக்காரர் வரைக்கும் இருக்கிறார். கலெக்டருக்கு நல்ல எல்லா விஷயம் தெரியுமா? தண்டக்காரருக்கு எல்லா விஷயம் தெரியுமா? தண்டக்காரருக்கு தான் தெரியுங்க. லேண்ட்ல இருந்து யார் பேர், பட்டா, என்ன இடம், சந்து பொந்து எல்லாத்துக்கும் கலெக்டருக்கு என்ன தெரியும்? யாருக்கு தெரியும்? மணிகா டிரான்ஸ்ஃபர் ஆயிடுவார். ஆனால் கடைசி வரைக்கும் டிரான்ஸ்ஃபரே ஆகாமல் அந்த போஸ்டிங்கில் அதே இடத்துல இருந்து ஒரு வாரிசு சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னா இவன் சொல்லணும், ஆமாம் சார் இவங்க தான் சார் இவங்க மனைவி. அவனுக்கு தெரியும். என்ன தெரியும் தெரியுமா? ரெண்டு இருக்கா 3 இருக்கா இந்த ஆளுக்குங்கிறதெல்லாம் அந்த ஆளுக்கு தெரியும். ஆமாவா இல்லையா? அவன் சொல்லுவான், சார் இன்னொன்று அங்கே இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டானா வேலை முடிஞ்சு போச்சு. கரெக்டா? அவன் எல்லாம் டீட்டெயில் கரெக்டாக வச்சிருப்பான். அப்போ இங்க இருக்கிற ஒரு தலைமைத்துவத்தினுடைய விளைவு தான் கலெக்டர் என்கிறதான தலைமைத்துவத்தினுடைய பண்பை சீர்படுத்துகிறது. ஆகினால எல்லாரும் தலைமைத்துவத்தினுடைய பண்பிலே இருக்க வேண்டியவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்த்திருக்கிறார். ஆகினால அவரவர்கள் அவருடைய தலைமைத்துவத்திலே சீராக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய மீட்பின் இருதயம் கடைசி நேரத்தில் தீர்ப்பை அறிவிக்கும் நேரத்தில் கூட தேவன் அழைக்கிறார், என்னிடத்துல திரும்பி வா என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். அந்த அழைப்பின் சத்தத்திற்கு நீங்களும் நானும் செவி கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அடுத்தது, கிறிஸ்துவை மையமாக கொண்ட சிந்தனை என்ன? இந்த அதிகாரங்களில் காணப்படும் அனைத்து கருப்பொருட்களும் யாரை குறிக்கிறது என்று சொல்லி கேட்டீர்கள் என்று சொன்னால் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இப்போ எசேக்கியேல் மனம் திரும்புவதற்கு அழைக்கிறார். அதை நீங்கள் யாரோடு ஒப்பிடலாம் என்று சொன்னால் நம்முடைய இரட்சகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பிடலாம். அவர் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கூடாதுன்னா புதிய ஏற்பாட்டில் தான் மனம் திரும்புதலை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கிடையவே கிடையாது. மனம் திரும்புதல் என்று சொல்லுவது ஆதியிலிருந்தே ஆண்டவருடைய திட்டத்தில் ஒன்று, ரிப்பென்டன்ஸ் என்று சொல்லுகிற விஷயம். சிலர் சொல்லுவாங்க இது ஓல்ட் டெஸ்டமெண்ட் தியாலஜி, நியூ டெஸ்டமெண்ட் தியாலஜினெல்லாம் பிரிக்கிறாங்க. அது எப்படிங்க ஓல்ட் டெஸ்டமெண்ட்டுக்கு ஒரு தியாலஜி, நியூ டெஸ்டமெண்ட்டுக்கு ஒரு தியாலஜி இருந்தால் அப்போ ஓல்ட் டெஸ்டமெண்ட்டுக்கு ஒரு கடவுள் இருக்கணும், நியூ டெஸ்டமெண்ட்டுக்கு ஒரு கடவுள் இருக்கணும் இல்லை? ஆமாவா இல்லையா? திருச்சபை எவ்வளவு சீர்கிட்டு போயிருக்குதுன்னு பாருங்க, எவ்வளோ பெரிய டிசெப்ஷனில் இருக்கிறாங்க. அது ஓல்ட் டெஸ்டமெண்ட், இது நியூ டெஸ்டமெண்ட், அதனுடைய இறையியல் வேறு, இதனுடைய இறையியல் வேறு. எப்படி வேறாகும்? அதனுடைய இறையியல் என்ன? மனம் திரும்பு. ஆமாவா இல்லையா? புதிய ஏற்பாட்டில் அங்கேயும் மனம் திரும்பு தான். என்ன வித்தியாசம் இருக்குது? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? தேர் இஸ் நோ சச் திங் கால் ஓடி தியாலஜி, என்டி தியாலஜி. இதெல்லாம் மக்களை போட்டு குழப்புற வேலை. யார்? கிறிஸ்துவின் மூலமாக எல்லா பாவிகளுக்கும் மன்னிப்பு கிடைக்கிறது. ஆனால் மனிதர்கள் எல்லா பாவிகளையும் மனம் திரும்பி வந்தாலும் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அவர்கள் லிஸ்ட் வச்சுருக்காங்க, இது பெரிய பாவி, இவன் சின்ன பாவி, இவன் சாதாரண பாவி, இவன் சின்னதான் செஞ்சுருக்கான், ஓகே இவனை உள்ள விடு, அவனை உள்ள விடாத. என்றைக்கு அந்த மனப்பான்மையிலிருந்து நாம் வெளியே வருகிறோம் அப்பொழுது நாம் கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்களாய் நாம் இருப்போம். கரெக்டா இல்லையா? ஆமேன். கல்லான இருதயம் மாம்சமான இருதயமாக மாற்றப்படுகிறது. புதிய ஆவிக்குரிய வாழ்க்கை நமக்கு ஆரம்பமாகிறது. இஸ்ரவேலின் தலைவர்கள் எல்லாம் எந்த இடத்துல தோல்வியடைந்தார்களோ அந்த இடத்துல கிறிஸ்து ராஜாவாக வெற்றி அடைந்தார் என்கிற சந்தோஷமான செய்தியை நாம் கேட்டுக்கொள்ளுகிறோம். கிறிஸ்துனுடைய ஆளுகை அதிகாரத்தினாலும் அடக்குமுறையிலும் அல்ல, தாழ்மையினால், அன்பினால், மீட்பினால், அவருடைய தியாகத்தினால், அவருடைய இரக்கத்தினால் நம்மை ஆட்சி செய்கிற தேவனாய் கிறிஸ்து காணப்படுகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ நாம் எதை போதிக்க வேண்டும், எது நமக்கு தேவை என்று சொல்லி கேட்டீர்கள் என்று சொன்னால், நம்முடைய விசுவாசம் எதனாலே தூண்டப்படுகிறது, எதனாலே கட்டப்படுகிறது என்று சொன்னால், என்னுடைய ஃபெய்த்துக்கு என்னுடைய தனிப்பட்ட கமிட்மெண்ட் தேவை. நமக்கு விசுவாசம் வேணும்னா நம்ம 10 பேர் நமக்கு விசுவாசம் கொடுக்க முடியாது. நமக்கு என்ன தேவை? தனிப்பட்ட ஒரு பொறுப்பும் அர்ப்பணிப்பும் தேவை. அடுத்தது மனம் திரும்புதல். இதற்கு நாம் புதுவிதமான ஒரு பாதையை நாம் தெரிந்தெடுக்க வேண்டும். நாம் எப்படி போயிட்டு இருக்கிறோமோ அதிலிருந்து நம்ம டேர்ன் பேக் பண்ணணும். சும்மா நம்ம சொல்கிற சாரினாலாம் எதுவுமே நடக்காது. நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாமே மாறணும். அடுத்தது தேவனுடைய நீதியும் இரக்கத்தையும் பிரதிபலிக்கக்கூடிய தலைமைத்துவம், தலைவர்கள் காணப்பட வேண்டும். அப்போ நீங்கள் என்ன நினைக்கூடாதுன்னு சொன்னால், இன்றைக்கி வரைக்கும் மக்களுக்கு என்ன புரிஞ்சு வச்சுருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், நமக்கு எல்லாருக்கும் ஒரு தலைவர் இருக்கிறாரு, அவருக்கு கீழே நான் தொண்டன் இல்லை. நம்ம எல்லாருக்கும் தலை இருக்குதுன்னா காரணம் என்ன? நம்ம எல்லாருமே தலைமைத்துவத்தில் காணப்படுகிறோம்.
இப்போ நான் இந்த சொன்ன செய்தி உண்மையாகவே புதுமையான செய்தியாக இருந்துச்சா இல்லை இது ஏற்கனவே கேட்ட மாதிரி இருக்குது? அது எல்லாருக்கும் தலைமைத்துவம் பண்பு இருக்குதுங்கிறது ஆமாவா இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கிறிஸ்துவினுடைய தலைமைத்துவத்தை பிரதிபலிக்கக்கூடிய தலைவர்களாக நம் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ட்ரெடிஷன் என்று சொல்லி சொல்லுவார்கள். அந்த ட்ரெடிஷன் கிடையாது. நமக்கு என்ன தேவைன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், நமக்குள்ளாக விசுவாசம் தேவை. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, தேவன் யார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிற தேவன் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கடைசியாக எசேக்கியேல் 18:19 நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சொல்லி கேட்டீர்கள் என்று சொன்னால், மனிதனுடைய அது தீவிரமானது, அது மனிதனை அழிக்கக்கூடியது. ஆனால் தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் நம்மை மீட்கிற தேவனாய் இருக்கிறார். ஒவ்வொருவரையும் அவரவர்களுடைய காரியங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் பொறுப்பேற்கும்படி ஆண்டவர் கேட்டுக்கொள்ளுகிறார், அதை செய்ய வைக்கிறார். இண்டிவிஜுவாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனையும் இண்டிவிஜுவலாக ஆண்டவர் உருவாக்கி இருக்கார். நீங்கள் ஒரு வீட்டில் போய் ஒரு அம்மா அப்பாவை கேட்டு பாருங்களேன், 2 குழந்தை 3 குழந்தை இருந்துச்சுன்னு சொன்னால், அந்த அம்மா அப்பாவுக்கு ஒரே கர்ப்பப்பையிலிருந்து வெளியே வந்த குழந்தைகள் தான். ஆனால் ஒரு குழந்தையினுடைய டேஸ்ட் இன்னொரு குழந்தைக்கு இருக்காது, அது வேற மாதிரி தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? நம்ம என்ன நினைப்போம், இந்த குழந்தைக்கு இது வாங்கி கொடுத்தா இவனும் சாப்பிடுவான்னு கேட்டால் அது தொடவே மாட்டான், அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. கரெக்டா? உனக்கு பிடிக்கிறது அக்காவுக்கு பிடிக்குதா? சரி, அப்படி கேட்கக்கூடாது. அக்காவுக்கு பிடிச்சது உனக்கு பிடிக்குதா? பிடிக்காது. அப்படி கொண்டது கரெக்டாக இருக்கும். இதுதான் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தட் இஸ் இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்னு சொல்லி. இதில் தாய்க்கு இருக்கிற ஒரு தலைமை பண்பு என்ன தெரியுமா? புருஷனுக்கு என்ன பிடிக்கும், முதல் பிள்ளைக்கு என்ன பிடிக்கும், 2வது பிள்ளைக்கு பிடிக்கும், இதெல்லாம் மேனேஜ் பண்ணி குக் பண்ணுறது இருக்குது பாருங்கள், அதுதான் தாய்க்கு இருக்கிற தலைமைத்துவமே. அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்போ எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்கன்னு நான் சொல்கிறேங்க. அவனிங்களேன், நான் வீட்டில் இருந்தால் சாம்பாருக்கு மாங்காய் போட மாட்டாங்க, ஏன்னா அதுக்கு பிடிக்காது. நான் வீட்டில் இல்லைன்னா யாருக்கு மாங்காய் பிடிக்குமோ அந்த மாங்காயை போட்டு சாம்பார் வச்சு அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்படி டிஃப்ரென்ஸ் எப்படிங்கிறது புரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் தலைமைத்துவம் என்று சொல்லுகிற அற்புதமான பண்பு. இதை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகையினால கர்த்தர் எசேக்கியேல் மூலமாக கொடுக்கும் மாபெரும் உன்னதமான அழைப்பு ஒரே ஒரு அழைப்பு தான். அந்த அழைப்பு என்னவென்று சொன்னால், மனம் திரும்பினால் உன்னை நான் ஏற்றுக்கொள்ளுவேன். உங்களுக்கு எப்படிப்பட்ட முத்திரை வேண்டுமானாலும் இந்த உலகம் குத்தி இருக்கலாம். சிறிய பாவி, பெரிய பாவி, கொடும்பாவி, ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாவம், ஏற்றுக்கொள்ளக்கூடாத பாவம், அனுமதிக்கப்பட்ட பாவம், அனுமதிக்கப்படாத பாவம், இப்படிங்கிற எத்தனை முத்திரைகள் யாருக்கெல்லாம் இந்த உலகம் சமுதாயம் குத்தி இருந்தாலும் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒன்றே ஒன்று, ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும், நான் மனம் திரும்புகிறேன், நான் எல்லாவற்றையும் விட்டு விடுகிறேன் என்கிறதான அந்த வார்த்தைகளை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சொன்னால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்களை யார் வேண்டாலும் வெறுக்கலாம், ஒதுக்கலாம், தள்ளலாம், உங்களை அனுமதிக்காமல் இருக்கலாம். ஆனால் சந்தோஷமான செய்தி உங்களுக்கு சொல்லப்படுகிறது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வம் உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். எத்தனை பேர் அதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள்? என்னை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறார் என்கிற சந்தோஷமான செய்திக்காக நாம் கண்களை மூடி ஆண்டவரை துதிக்கலாமா? கொஞ்ச நேரம் கண்ணை மூடி கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற தலைமைத்துவ பண்பிற்காய் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லி நம்முடைய தலைமைத்துவத்தை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? கர்த்தரை நோக்கி பார்க்கலாம், கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா
ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கின்றேன். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கின்றேன். உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றேன். உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாயிருக்கும் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். எசேக்கியேலின் மூலமாக ஆண்டவரே, யூதா தேசத்து ஜனங்களுக்கு நீர் கொடுத்த ஒரு உன்னதமான அழைப்பு, நீ மனம் திரும்பினால் உன்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறது. ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய தலைமைத்துவம் தேசத்திற்கு மிகப்பெரிய பங்களிப்பாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். அவரவர்களுடைய தலைமைத்துவத்திலே அவர்கள் சீராக, செம்மையாக, ஒழுங்காக, வேதத்தின்படி அவர்கள் நடக்கும் பொழுது இந்த தேசமும் சமுதாயமும் குடும்பங்களும் திருச்சபையும் நிச்சயமாக ஆசீர்வாதமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் என்ற செய்தியை நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, எங்களுடைய தலைமைத்துவத்திலே நாங்கள் சிறப்பாக செயல்பட கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். மனம் திரும்பும் பொழுது நீர் ஏற்றுக்கொள்ளுகிற தெய்வம் என்கிற சந்தோஷமான செய்திக்காய் நன்றி சொல்லுகிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களை ஆட்கொள்ளும், பலப்படுத்தும், வழி நடத்தும். வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய கிருபையும் இரக்கும் தயவும் நன்மையாய், சந்தோஷமாய், நிறைவாய், ஆசீர்வாதமாய் தங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். துதி, கனம், மகிமை எல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மனரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். Thank you. God bless.